பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எமது உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் 2ஆம் தள திறப்பு விழாவும் கல்லூரிக்கான இணையதள அங்குரார்ப்பண நிகழ்வும் புனித அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த மாணவிக்கான கௌரவிப்பு நிகழ்வும் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்றவளாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை எத்தி வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் கிராத் ஓதி இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக சகோதரி அப்துல் ரவுஃப் ஃபாத்திமா ஹம்னா மற்றும் சகோதரி இல்யாஸ் ரிஃபத் ஹிமானி ஆகியோரை அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பேரால் ஆரம்பம் செய்கிறேன். முற்பகல் மீது சத்தியமாக, இருண்ட இரவின் மீதும் சத்தியமாக அது ஒடுங்கிவிட்டால். நபியே, உமதிரட்சகன் உம்மை கைவிடவில்லை, உம்மை அவன் வெறுக்கவும் இல்லை. மேலும் மறுமையெனும் பிந்தியதானது இம்மையெனும் முந்தியதை விட உமக்கு மிகச் சிறந்ததாகும். இன்னும் உமதிரட்சகன் அடுத்து பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான். அப்போது நீர் திருப்தி அடைவீர். உம்மை அவன் அனாதையாக கண்டு கொள்ளவில்லையா? ஆகவே அரவணைப்பு பெற்று நீர் ஆறுதல் பெற அவன் இடமளித்தான். மேலும் வேதம் என்ன மார்க்கம் என்ன என்பதை பற்றி தெரியாதவராக அவன் உம்மை கண்டான். ஆகவே அதற்கு அவன் உமக்கு வழிகாட்டினான். மேலும் தேவையுடையவராக அவன் உம்மை கண்டான். ஆகவே உமது தேவையை நிறைவேற்றி உம்மை தேவையற்றவராக ஆக்கிவிட்டான். ஆகவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர், இன்னும் தர்மம் கேட்பவரை விரட்டாதீர். மேலும் மீது புரிந்துள்ள உமதிரட்சகனின் அருட்கொடையை பற்றி அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு அறிவித்துக் கொண்டிருப்பீராக. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். கிராத் ஓதி நிகழ்வினை ஆரம்பித்து வைத்த சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்ததாக தலைமையுரையை நிகழ்த்துவதற்கு எமது கல்லூரி அதிபர் கலாநிதி அல் ஹாஃபிஸ் MIM சித்திக் அஸ்ஹரி ஹஸ்ரத் அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளையும் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் அன்பாக வரவேற்று இஸ்லாத்தின் காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மதிப்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உம்மு தர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி 3 முக்கியமான நிகழ்வுகளை இந்த நன்னாளில் செய்வதற்கு தீர்மானித்து அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் எளிமையாக நடாத்தி கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று, நாம் தற்போது வீற்றிருக்கின்ற 2வது தளத்தை பூர்த்தி செய்து உத்தியோகபூர்வமாக திறக்கின்ற நிகழ்வு. 2வது, எங்களது உம்மு தர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியில் ஷரியா துறையில் கற்கின்ற 3வது மாணவி பகுதி நேரமாக புனிதமான அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த நிகழ்வை கொண்டாடும் நிகழ்வு, அவரை கௌரவிக்கும் நிகழ்வு. 3வது, எங்களது கல்லூரி ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டி இருக்கிறது. கல்லூரியுடைய அனைத்து செயற்பாடுகளும் இணைய வழிமுறைக்குட்படுத்தப்பட வேண்டும், டிஜிட்டலைஸ் பண்ணப்பட வேண்டும் என்ற ஓர் நீண்ட திட்டத்திற்கு பிறகு, பல மாத கால முயற்சிக்கு பிறகு கல்லூரிக்கான இணையதள அங்குரார்ப்பணம், கல்லூரிக்கான இணையதளம் ஒன்றை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கின்ற இந்த 3 நிகழ்வுகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய சகோதரர்களே, எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அருள் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய அளவில்லா அருள் எம்மை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் சில விடயங்களை நாம் வெளியில் கொண்டு வருவதற்காக, சில விடயங்களை மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும், சில விடயங்களை கொண்டாட வேண்டும். அந்த வகையில்தான் இதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலாவதாக, இந்த கல்லூரியின் விஸ்தீரணம் கருதி இந்த 2வது தளத்தை பூரணப்படுத்த வேண்டும் என்ற எங்களது அந்த முயற்சி அல்ஹம்துலில்லாஹ் கைகூடியிருக்கிறது. அக்கரைப்பற்றில் உள்ள பலரும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். பல தனவந்தர்களும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அல்ஹாஜ் ஃபெமி என்று அறியப்படுகின்ற இஸ்மாயில் மாஸ்டருடைய மகன், அவர் எங்களுக்கு இந்த பகுதியை முடிப்பதற்கு கணிசமான அளவு அவர் உதவி செய்திருக்கிறார். அதுபோன்று பலரும் இங்கே இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இருந்தது. கல்லூரிக்குள் நான் வருகின்ற பொழுது 18-19 மாணவர்களோடு இருந்த கல்லூரிக்கு அந்த இடம் போதுமாக இருந்தது. இன்று ஷரியா துறையில் மட்டும் கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் கற்கிறார்கள். ஹிஃப்ழ் பிரிவில் கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் கற்கிறார்கள். ஏனைய இன்னும் ஒரு அஷ்பால் பிரிவில் அதில் 50 மாணவர்களுக்கு மேல் கற்கிறார்கள். எங்களுக்கு இடவசதி போதாது. இது பற்றி ஆழமாக சிந்தித்தோம், தூய்மையாக இருந்தோம். அல்லாஹ் தஆலா அதனை எங்களுக்கு நிறைவேற்றி தந்தார். எனவே நாம் இன்னும் விஸ்தரிக்க வேண்டிய எங்களது பௌதீக வளத்தை இன்னும் பல வழிகளில் அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு பெரும் தேவையில் இருக்கிறோம். ஏனென்றால் 2030
2030ஆம் ஆண்டு என்ற ஓர் இலக்கை நோக்கி அதில் நாங்கள் அடைய வேண்டிய பல முக்கியமான இலக்குகளை வரையறுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சில விடயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களது பௌதீக வளம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த பௌதீக வளம் அதில் பாரிய செல்வாக்கை செலுத்துகிறது. எனவே இந்த பள்ளிவாசல் இதனுடைய மேல்தளம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று எங்களது அடுத்த திட்டத்தை யோசித்திருக்கிறோம். இந்த கல்லூரியின் முன்பகுதியிலே ஒரு கட்டிடம் இருக்கிறது. அதனை ஒரு 3 மாடி கட்டிடமாக கட்ட வேண்டும் என்று எண்ணியிருக்கிறோம். ஏன் இதை செல்வனென்றா நோம்பில் எங்களுடைய நல்ல எண்ணங்கள் கபூலாகும். எங்களது இடது பக்கத்திலே ஒரு காணி இருக்கிறது. அதனை கொள்வனவு செய்ய வேண்டும். அதற்குள் தேவையான கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்று எண்ணியிருக்கிறோம். நீங்களும் துவா செய்யுங்கள். நாங்கள் துவா செய்கிறோம். நாங்கள் துவா மட்டும்தான் முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்களது மீடியா, எங்களது சகோதரர் அவர் கூட எங்களது இந்த காணியை கொள்வனவு செய்வது சம்பந்தமாக எங்களோடு பல தரம் பேசுகிறார். ஒரு அதிசயம் என்னவென்றால், எங்களது இந்த கலாசாலையை எங்களது ஊரில் உள்ள பலரும் நேசிக்கிறார்கள். குறிப்பாக இளம் தலைமுறையினர் எங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார்கள். நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு உதவி செய்கின்ற பலரும் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது விடயம் எங்களது ஹாஃபிலாவை கௌரவிக்கின்ற விடயம். அந்த ஹாஃபிலாவை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். உண்மையில் ஷரியா துறை படிக்கின்ற மாணவி, ஏற்கனவே 2 மாணவிகள் ஹாஃபிலாவாக ஆகி அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். இது 3வது மாணவி. காலையில் 6 மணிக்கு வருகின்ற மாணவி 2:30 மணி வரைக்கும் ஷரியா பாடங்களை கற்றுவிட்டு 3:30 மணிக்கு ஆரம்பமாகின்ற பகுதி நேர ஹிஃபுல் வகுப்பில் சேர்ந்து குர்ஆனை மனனம் செய்து முடித்திருக்கிறார். இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இதற்காக அந்த பிள்ளைகள் படுகின்ற சிரத்தை, தியாகம் அளப்பெரியது. தனது பகல் உணவை அங்கிருந்து கட்டி கொண்டு வந்து 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் இங்கேயே இருந்து மரணம் செய்துவிட்டு வீடு சென்று வீட்டிலும் அந்த குர்ஆனை பாடம் கொடுத்ததை மீட்டி மரணம் செய்து அடுத்த நாள் பாடத்திற்கு தயாராகி வந்து கொடுத்து அந்த பிள்ளைகள் இந்த இலக்கை அடைந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு மிக பெரும் சாதனை. பல சோதனைகளை, சவால்களை கடந்து அந்த பிள்ளை இந்த இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. அது நாங்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டிய, அந்த துஆ செய்ய வேண்டிய விடயம். அப்படி பல மாணவிகளும் இப்பொழுது ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், ஹிஃபுல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்களது ஏனைய மாணவிகளையும் அந்த அம்சம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவருக்கான ஒரு சிறிய ஒரு கௌரவம் இங்கே நடைபெற இருக்கிறது. அதே போன்று 3வதாக இங்கே நடைபெறுகின்ற விடயம்தான் இந்த கல்லூரியுடைய உள்ளக நிர்வாக செயற்பாடுகள், மாணவர்கள் சார்ந்த செயற்பாடுகள், ஆசிரியர்கள் சார்ந்த செயற்பாடுகள், ஸ்டூடெண்ட் போர்ட்டல், ஸ்டாஃப் போர்ட்டல், இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்டர். இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளக நிர்வாக செயற்பாடுகளுக்குள் பிரதானமாக ஃபைனான்ஸ் டிவிஷன், நிதி பகுதி, அனைத்து அம்சமும் கணனிமயப்படுத்தப்பட்டு டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு வளர்ச்சி அடைந்த பல்கலைக்கழகம் போல ஒரு மாணவி தனது பரீட்சையின் பெறுபவர்கள் ரிசல்ட்ஸை அவரது இணையதளத்தில் தான் பார்ப்பது. எங்களது மദ്രസാவுடைய இணையதளத்தில் தான் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும். அடுத்த செமஸ்டருக்கான கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இணையதளத்தில் தான் செய்வது. இப்படி பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறோம். அது சம்பந்தமான ஒரு அறிவுரையை எங்களது ஒரு சகோதரர் இங்கே முன்வைப்பார். நேரம் சுருக்கமாக இருக்கிறது. இது நாங்கள் 2030
என்ற அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான அடித்தளம் என்று கருதுகிறேன். இந்த வேலை திட்டத்தை பூர்த்தியாக்குவதற்கு சுமார் 14 மாதங்களுக்கு மேல் எடுத்திருக்கிறது. இதன் கரு எங்களது கல்லூரியின் ட்ரெஷரர், எங்களது கல்லூரியின் பொருளாளர் அல்ஹாஜ் ரிஃப்கான், ரஸ்பாஸ் நிறுவன உரிமையாளர், அவர்தான் இதன் கரு. இதற்காக முழு மூச்சாக களத்தில் இறங்கி அழகாக வடிவமைத்திருக்கிறார். அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துவோம். எங்களது கல்லூரியுடைய இணையதள முகவரியிலே எங்களது கல்லூரி சார்ந்த அனைத்து செய்திகளையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமாக 1-2 ரூபாய் செலவழித்து செய்யவில்லை, பல லட்சங்கள் இதற்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. செய்து அல்ஹம்துலில்லாஹ் ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒரு பெண்கள் அரபு கலாசாலையில் எங்களது பெண் பிள்ளைகளுக்கான முழு பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை இதன் ஊடாக செய்திருக்கிறோம். ஒரு பிள்ளை கல்லூரிக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பிள்ளை தனது வருகையை தனது கைவிரல் அடையாளத்தின் ஊடாக உறுதிப்படுத்துகின்ற அதே வேளை பெற்றோருக்கு செய்தி போய் சேரும், உங்களது பிள்ளை வந்து சேர்ந்து விட்டது என்கின்ற செய்தி. அதுபோன்று அந்த பிள்ளை வீடு செல்கின்ற பொழுது இப்படி பல விடயங்களை அல்ஹம்துலில்லாஹ் திட்டமிட்டு பல விடயங்களையும் நாங்கள் உள்வாங்கி செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவருக்கு அருள் செய்ய வேண்டும். அவர் இந்த கல்லூரியை அதாவது முராவோடையில் இருக்கின்ற ஒரு உம்மு தர்தா மதரசா என்பதை தாண்டி அவர் சிந்திக்கிறார். வந்து பல மில்லியன்களை அவர் செல்லணும் செல்லார், இருந்தாலும் செல்லணும், பல மில்லியன்களை அவர் இதற்காக செலவு செய்திருக்கிறார். அங்கே இருக்கின்ற நாங்கள் பூட்டியிருக்கின்ற சிசிடிவி கமராவில் இருந்து அதிபர் காரியாலயம், ஸ்டாஃப் ரூம், இப்பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒன்று செய்ய வேண்டும். இப்படி பல விடயங்களை செய்து அதன் ஒரு அங்கம்தான் இந்த டிஜிட்டலைசிங் அவர் காலேஜ் என்கின்ற அந்த விடயத்தை செய்து முடித்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிகழ்வுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எனக்கு தந்த நேரம் 15 நிமிடங்கள் தான். பின்பும் சில நிகழ்ச்சிகள் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் இந்த நிகழ்வுக்கு பெற்றோரைத்தான் முக்கியமாக அழைத்தோம். என்றால் பெற்றோர் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவது, எங்களுக்கு மிகவும் நெருக்கமாக, எங்களது கல்லூரிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற, எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சில டோனர்களை, தனவந்தர்களை, அதாவது நல்ல உள்ளம் கொண்ட எங்களுக்கு பல வழிகளிலும் உதவி புரிகின்றவர்களை அழைத்திருக்கிறோம். பலர் வெளியில் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா உங்கள் எல்லோருக்கும் இம்மை மறுமையில் நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இங்கே உரிய நேரத்திற்கு சமூகம் தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை தலைமையுரை நிகழ்த்திய எமது கல்லூரி அதிபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கசீதா ஒன்றை வழங்குவதற்காக சகோதரி ஹாரூன் ஹனியா குழுவினரை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا علاك قدرا يا إمام الأنبياء أنت في الوجدان حي أنت للعينين وي أنت عند الحاضري أنت هادي وصفي يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك
يهوي بالحب قلبي حب خير رسل ربي من به أبصرت دربي يا شفيعي يا رسول الله أيها المختار فينا زادنا الحب حنينا جئتنا بالخير دينا يا ختام المرسلين يا حبيبي يا محمد يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك جزاك الله خير. இனிமையான முறையில் கசீதா வழங்கிச் சென்ற சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் அடுத்த அங்கமான அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த மாணவியை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இதற்காக எமது கல்லூரி ஆளுநர் சபை உறுப்பினர்கள் அனைவரையும் உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும், அத்துடன் இதனை பெற்றுக்கொள்ள உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் 2ஆம் வகுப்பு மாணவி சகோதரி ரிசான் ஃபாத்திமா ஹம்னா மற்றும் அவரது பெற்றோரையும் அன்புடன் அழைக்கிறேன். ಇದನ್ನೇ ನಾವು சரி. இதுவரை பரிசில்களை வழங்கி வைத்த உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி ஆளுநர் சபை உறுப்பினர்கள், அதிபர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் முக்கிய அங்கமான எமது உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரிக்கான இணையதள அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இதற்காக கல்லூரி ஆளுநர் சபை பொருளாளர் அல்ஹாஜ் AK ரிஃப்கான் சார், மேலும் கல்லூரிக்கான இணையதளத்தை அறிமுகம் செய்து வைப்பதற்காக ரஸ்பாஸ் HR சகோதரர் A யுவராஜ் அவர்களை அழைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நிறுவன கல்லூரியின் ஊழியர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணையதளம் தொடங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இணையதளத்தை ஆரம்பிக்கும் மூலமாக இதில் 4 கட்டங்களாக 4 விடயங்கள்
அறிமுகம் செய்யப்படுகின்றது. அதில் 4 விடயங்களான உமததா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் ஒஃபிஷியல் வெப்சைட் மற்றும் மாணவர்களுடைய கல்வி தகவல்கள் மற்றும் பரீட்சை பெறுவர்களை கணனிமயமாக்கம் மற்றும் உமததா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் கணக்கு நடவடிக்கைகளை கணனிமயமாக்குதல் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் போன்ற 4 விடயங்களும் அறிமுகம் செய்யப்படுகின்றது. 4 விடயங்களில் விரிவாக பார்க்குமானால் உமததா மகளிர் கல்லூரியின் வெப்சைட் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. இப்போ எல்லாரும் அவங்களோட இதில் ஃபோனில் கண்ணாடியில் எதுலையாவது உங்களோட umurdada.lk என்ற வெப்சைட்டில் போனால் இந்த உமததா கல்லூரியோட பெரும் தகவல்களை கல்வி தகவல் அனைத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது www.umurdada.lk என்ற இணையதளத்தில் செய்யப்பட்டுள்ளது. இதுக்குள்ளே போனால் நீங்கள் இதுக்கு இருக்கிற அனைத்து விடயங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எல்லா தகவலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்களுக்காக சில அம்சங்கள் இருக்கின்றது. அதில் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸை பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். மற்ற கல்வி எக்ஸாம் நடக்க போகிற தினங்கள் மற்றும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அனைத்து விடயங்களையும் இதிலே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரியும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உதாரணமாக ஒரு எக்ஸாம் ரிசல்ட் ஒன்றை பார்க்கணுமெண்டா umurdada.lk என்ற வெப்சைட்டில் போய் அகாடமிக் என்ற ஆப்ஷனில் போனால் எக்ஸாம் ரிசல்ட் ஒரு இது ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே போய் இப்போ ஒரு மாணவர் ஒன்று நாம் உமurdada காலேஜில் சேர்த்த உடனே அவங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணமாக சில தகவல் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் எப்படின்றது கொஞ்சம் பார்ப்போம். இவங்களோட இண்டெக்ஸ் நம்பர், கிளாஸ், உங்களோட எக்ஸாம் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணி அகாடமிக் இயரை கொடுத்தோம்னா இவங்களோட ரிசல்ட்ஸை பார்க்க முடியாது வரும். இதில் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நேம், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கிளாஸ், டேட், என்ன எக்ஸாம், எத்தனையாவது செமிஸ்டர், கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம், இவங்களோட பாடங்கள், மொத்த புள்ளி, இவங்க எடுக்கிறதுக்க புள்ளி, அதோட கிரேட், அதோட ஒரு ரீமார்க்ஸும் வர மாதிரி இருக்கும். இதை இவங்க பார்த்துக்கொண்டு இதை பிரிண்ட் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதை பெற்றோர்கள் மற்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பிரிண்ட் எடுக்கணும் மாட்டேன். இதிலேயே பிரிண்ட் எடுத்து கொடுக்குற ஆப்ஷன் உண்டு, இதில் இருக்குது. இது வெப்சைட்டில் மாணவர்கள இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கிற விஷயம். இதில் அடுத்த இதில் இன்னொரு விஷயம் எப்படி இருக்கேன்டா, ஸ்டாஃபுக்குரிய ஒரு போர்ட்டல் இருக்குது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய போர்ட்டல் இருக்குது. இப்போ ஸ்டாஃபுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு இமெயில், ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்பாங்க. அதை லாகின் பண்ணாங்கண்டா இப்போ ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் அவங்களுடைய கல்வி நிலைகள், அட்டெண்டன்ஸ், லீவ் அதுகள் எல்லாத்தையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு யூசர் பாஸ்வேர்டு ஒன்று கொடுக்கப்படும். அதை அவங்க லாகின் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எல்லா தகவலும் இருக்கும், பார்த்துக்கொள்ளலாம். இதே மாதிரி ஸ்டாஃபுக்கும் ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது. அதுலேயும் அவங்களோட ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸ், மற்ற ஸ்டாஃபோட தகவல், சேலரி, அவங்களோட அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குது. அடுத்ததாக ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்டு எப்படி கொண்டு வந்திருக்கேன்டா, எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் இருக்குது. அதில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபிங்கர் ஒரு ஆள் வச்சாங்கண்டா அவங்களுக்குரிய மெசேஜை அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரியும், ஸ்கூல்லேருந்து வெளியேறக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த சிஸ்டமும் இதில் இருக்குது. இப்போ இதுவும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதோட அக்கௌண்ட் சிஸ்டம், இந்த அக்கௌண்ட்ஸையும் எல்லாம் வெப்சைட் கூட தான் செஞ்சுருக்கு. அதுவும் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கும். அதில் ட்ரெஸரர், பிரின்சிபல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாம் வெளிப்படையாகவே செஞ்சுருக்கு. அதுவும் அதுக்கு சம்மந்தப்பட்ட உரியாக்கள் அதுக்குள்ளே எந்த நேரத்துலையும் எல்லா தகவலையும் பார்க்கக்கூடிய மாதிரி அதில் செஞ்சுருக்கு. அது ஒரு டொனேஷன், ஏதாவது ஒரு உதவி கிடைக்க பெருமாயினம் அந்த உதவி அதை கொடுத்தவருக்கும் ஓட்டோவாக இங்கேருந்து ஒரு மெசேஜ் போகிற மாதிரியும் இந்த வெப்சைட்டை செஞ்சுருக்கு.
அவ்வளோ விஷயம் இதில் அறிமுகம் செய்யப்பட்டு அனைவருக்கும் நன்றி. அதாவது இப்போ சிலது உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். இப்போ நானும் இவரோட சேர்ந்து இப்போ கணக்கர் வந்து சகோதரர் யுவராஜ், அதாவது ரஸ்பாஸ் நிறுவனத்தில் HR பகுதியில் வேலை செய்கிற ஒருவர். எங்களுக்கு இதை இருக்கிறதுல ஒரு முக்கியமான பங்குதாரர், கோஆர்டினேட் பண்ணி இந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்துறதுல ஒரு நாளாக இருந்தார். என்ன விஷயம் எல்லாத்தையும் அவரால் விளங்க இயலாது. ummudarda.lk என்கின்ற இந்த இணையதள முகவரியை உங்களோட படித்தா என்ன சார் பார்த்துக்கிட்டு இருந்தார். உடனடியாக எங்களோட வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் விஷயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த கல்லூரி சார்ந்த அனைத்து விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸ்டூடெண்ட் போர்ட்டல், ஸ்டூடெண்ட்ஸ் பகுதி ஒன்று ஒரு பெரிய ஒரு பகுதி இருக்கு. அவங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்க எந்த இயரில் படிக்காங்க, அவங்களுடைய அகாடமிக் ப்ரோக்ரஸ் விஷயங்களும் அங்கே வரும். அடுத்தது ஸ்டாஃப் போர்ட்டல், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டாஃப் ஒரு ஆளுடைய பல விஷயங்கள் இருக்கு. ஒரு ஆள் ஸ்டாஃபோட லீவ் இருக்கு, லீவுக்குள்ள பல வகையான லீவ் இருக்கு, அவர் ஸ்டாஃபோட பாட டைம் டேபிள் இருக்குது. இப்படி பல விடயங்களும் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷனோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும், குறிப்பாக நிதியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிச்சம் டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படைத்தன்மையோட களவாடல்கள் கையாடல்கள் பெற முடியாத அளவு. அது எப்படி என்றால் எந்த ஒரு வருமானம் இதற்குள்ள வந்தாலும் போனாலும் உடனடியாக அந்த மெசேஜ் அப்பியர் அளவு அதை செஞ்சு வச்சிருக்கு. அதை ட்ரெஷரர் பார்ப்பார், பிரின்சிபல் பார்ப்பார், அதை 3 பேரோட அந்த 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 வலைத்தளத்தை சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கு, மிச்சம் கான்ஃபிடென்ஷியலாக. இது ஒரு முன்மாதிரியான ஒரு செயற்பாடாக நாங்கள் இதை பார்க்க, நாங்கள் 2030 என்கின்ற அந்த இலக்கை நோக்கி நகர்வதற்கான ஒரு சின்ன ஒரு அத்திவாரத்தை போட்டிருக்கோம். உண்மையிலே இது உம்முதர்தா வரலாற்றில் ஒரு மைல் ஸ்டோன், ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்பதில் மாற்று கருத்தில்லை. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை நீங்கள் இணையதளம் ஊடாக பார்க்கலாம். அடுத்தடுத்த கட்டங்களில் பல முன்னேற்றகரமான செயற்பாடுகளை கொண்டு போகணும் என்று நாங்கள் நியத்து வச்சிருக்கோம். எல்லாரும் உங்களோட ஒத்துழைப்பை நாங்கள் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கல்லூரி பொருளாளர் அவர்களுக்கும் அதனை அறிமுகம் செய்த சகோதரர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கல்லூரிக்கான இணையதளத்தை அறிமுகம் செய்ய முழுமையாக பாடுபட்ட சகோதரர் யுவராஜ் அவர்களை கௌரவிப்பதற்காக கல்லூரி ஆளுநர் சபை உறுப்பினர்கள் அனைவரையும் அதனை பெற்றுக்கொள்ள யுவராஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். கௌரவிப்பை வழங்கிய கல்லூரி ஆளுநர் சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக சிறு உரையொன்றை வழங்குவதற்கு கல்லூரி ஆளுநர் சபை பொருளாளர் அல்ஹாஜ் AK ரிஃப்கான் சார் அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இந்த கல்லூரியினுடைய அதிபர் சித்திக் அசாரி அவர்கள் மற்றும் எமது விசேட அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய உலமாக்கள், விசேட அதிதிகள் மற்றும் மாணவர்களுடைய பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே இந்த மதுசாவுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு 10 வருஷத்துக்கு மேற்பட்ட தொடர்பு இருக்கும். இந்த மதுசாவை என்னுடைய
நண்பர் சித்திக் ஆஃபீஸ் அவர்கள் பொறுப்படுத்தவுடன் அவருக்கு ஒரு பக்கபலமாக ஒரு சபை ஒன்று தேவைப்பட்டது, ஆளுநர் சபை ஒன்று தேவைப்பட்டது. அதிலே நான் ரினோஸ்தீன் சார், மற்றது அபுல் ஹசன் அவர் இந்த இடத்துக்கு வரவில்லையாகும், அவர் பங்களிப்பும் பெரியது. மற்றது ராசிக் சார் அவர்கள். எங்களுக்கு என்ன விருப்பம் என்றால், எங்களுடைய இவர் சித்திக் அஸ்ஹரி அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்கவர், அது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரை நாங்கள் இந்த ஊரில் எப்படி பயன்படுத்தலாம், அதுவும் இந்த இஸ்லாமிய கற்கை நெறிகளுக்கு அவரை நாங்கள் பூரணமாக பயன்படுத்தணும் என்கிற அந்த நோக்கத்தில் நாங்கள் எங்களோட அந்த ஆளுநர் சபை முழுமையாக முழு மூச்சுட ஈடுபட்டோம். அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஒரு 6 hour 3/4 hour கூடி இந்த மதரசாவோட நடவடிக்கைகள், இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, அடுத்த எதிர்கால திட்டங்கள் என்ன, இப்படி செய்கிறேன் என்று பல விடயங்களை ஆராய்வோம். அதில் சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாங்கள் நினைச்சோம், ஆனால் அதை நிறைய விஷயங்களை நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சாதிச்சிருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. இது நிறைய எங்களை அந்த வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், மற்ற தனிப்பட்டாக்கள், நம்ம ஊரில் உள்ள தனவந்தர்கள், அவர்கள் அனைவரையும் அந்த முயற்சியோடையும் இப்படியான விஷயங்களை எங்களுக்கு செய்யக்கூடிய இருந்துச்சு. மற்றது எதிர்காலத்திலையும் நாங்கள் சில திட்டங்களை வச்சிக்கோம். நீங்கள் இப்போ விறகுல பார்த்திருப்பீர்கள், எல்லா வேலைகளும் ஒரு பூரணம் இல்லாமல் சில வேலைகள் அரைகுறையாக இருக்கு. அதில் விஷயங்களும் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் திட்டத்தோடு இருக்கோம். மற்றது பெற்றோர்கள், மாணவர்கள் அழகான முறையில் இந்த மதரசாவுக்கு அந்த ஒத்துழைப்பு வழங்குறாங்க. எதிர்காலத்தில் இந்த விஷயங்களை இந்த நோன்பு காலத்தில் செய்கிறதுக்கு உங்களோட துவா எங்களுக்கு கட்டாயம்னு சொல்லி எனது இந்த இஃப்தார் நேரம் நெருங்கிறதாலே இந்த சிறிய உரையாற்ற கடமைக்கு இந்த சபைக்கு நன்றியை தெரிந்து கொண்டு சலாத்தை திரும்ப சொல்வேன். இதுவரை உரை நிகழ்த்திய கல்லூரி ஆளுநர் சபை செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த மாணவிக்கு நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதற்கு IPHS நிறுவனத்தின் பணிப்பாளர் கௌரவ பொறியியலாளர் ஹமீட் அலி சார் அவர்களையும், இதனை பெற்றுக்கொள்ள உம்முதர்தா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் 2ஆம் வகுப்பு மாணவி சகோதரி ரிசான் ஃபாத்திமா ஹம்னா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன். இதுவரை நினைவு சின்னத்தை வழங்கி வைத்த IPHS நிறுவன பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வின் இறுதியாக நன்றியுரையினை வழங்குவதற்கு கல்லூரி ஆளுநர் சபை உப செயலாளர் S. ரினோஸ்தீன் சார் அவர்களை அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறைவனை நினைவு கூர்ந்தானாக. இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்புக்குரிய மௌலவி கலாநிதி சித்திக் ஆஃபீஸ் அவர்களை உடித்தவனாக, அதோடு இணைந்ததாக அக்கரைப்பற்று உலமா சபையின் பிரதி தலைவர் மௌலவி கலாமுல்லா ஹஸ்ரத் அவர்களை ஒழித்து இங்கு வருகை தந்திருக்கும் எங்களது கண்ணியத்துக்குரிய முன்னாள் அதிபர்கள், தனவந்தர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், உலமாக்கள் அனைவரையும் ஒழித்தவனாக இந்நிகழ்வோ முப்பெரும் விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் நன்றியுரை என்பது முக்கியமான ஒரு விடயம். இந்த நிகழ்வில் 2ஆம் தளம் கட்டப்படுவதற்கு மிகவும் காத்திரமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய இஸ்மாயில் ஹாஜியாரின் மகன் ஃபெமி ஹாஜியார் அவர்கள், அவரோடு இணைந்ததாக வெளிநாட்டில் இருக்கின்ற பல சகோதரர்கள் இந்த 2ஆம் தளத்துக்கு உதவினார்கள்.
அவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் இறை அருளை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இந்த நல்நாளில். அதோடு இணைந்ததாக மூன்றாவது விடயத்துக்கு முந்தினதாக இந்த மூன்றாவது மாணவி அல் ஹாஃபிலாக தெரிவு செய்யப்பட்டு அல் குர்ஆனை முற்றாக மனனமிட்ட ஒரு மாணவி. இந்த மாணவிக்கு கற்றுக் கொடுத்த முஅல்லிமாக்கள், இந்த நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்பு வழங்கிய முஅல்லிம்கள், அதோடு இந்த கல்லூரியின் அதிபர் ஜித்திகாவிஸ் அவர்களுக்கு ஆளுநர் சபை சார்பாக எங்களது உளப்பூர்வமான நன்றியை தெரிவிப்பதோடு இறைவன் அவர்களது வாழ்க்கையில் என்றும் ஒளியினை வீச வேண்டும் என கேட்டவனாகவும், அடுத்த ஒரு விடயம், இந்த கல்லூரி அக்கரைப்பற்றில் கிழக்கு புறத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த கல்லூரிக்கு அக்கரைப்பற்றில் மாத்திரமல்லாமல் நாடு பூராக இருந்து இந்த மாணவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கில் பல வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். அந்த அடிப்படையில் இக்கல்லூரிக்கு இப்பிராந்தியத்தில் எங்குமில்லாத அளவுக்கு ஒரு இணையதளத்தினை உருவாக்கியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் 2030 என்பது எங்களது கனவு. இங்கே கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவிகளும் வெளிநாடுகளில் தனது பட்டப்படிப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களது அதிபரின் கனவு. அது மாத்திரமல்லாமல் இங்கே கல்வி கற்றுக் கொடுக்கின்ற அனைத்து முஅல்லிம்கள் முஅல்லிமாக்களின் கனவு. அதற்காக வேண்டி எங்களது ஆளுநர் சபையின் எங்களது பொருளாளர் ரிஃப்கான் ரஸ்பாஜ் முல்லாலி அவர்களின் சொந்த முயற்சியினால் இந்த இணையதள வசதியை ஏற்பாடு செய்தார். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேல். அதற்கு அவரது நிறுவனத்தின் ஊழியர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர் யுவராஜ் அவர்களை இதற்கு ஈடுபடுத்தினார். ஆகவே அவர் இந்த கல்லூரியில் ஒட்டுமொத்தமாக, இந்த கல்லூரியின் நிகழ்வுகளில் ஒட்டுமொத்தமாக தனது காலம், தனது நிதியினை செலவழித்து கொண்டிருக்கின்றார் எங்களது பொருளாளர் அவர்கள். அவருக்கும் அவரது தாய் தந்தையர்களுக்கும் அவரது குடும்பத்துக்கும் இறைவனை அருளை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இங்கே இருக்கின்ற எனது கண்முன்னே இருக்கின்ற பலர் தனவந்தர்கள் இருக்கின்றீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் பேரை சொல்லலாம், சிலரை விடுபடலாம். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த கல்லூரியின் பல விழாக்கள் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அண்மையில் அக்கரைப்பற்று மாநகர சபை அரங்கில் எங்களது பட்டமளிப்பு விழாவினை செய்தோம். அதற்கு நாங்கள் சிலரிடம் அழைப்புத்தான் விடுத்தோம். எந்த விதமான கொடுப்பனவும் எங்களுக்கு தாங்க வேண்டி நாங்கள் இதுவரை கேட்கவில்லை. அழைப்பு விடுத்தோம். பலர் எங்களுக்கு அவர்களது முடிந்த பங்களிப்பை செய்துள்ளார்கள். நல்ல உள்ளம் கொண்டவர்கள். சித்திகாவி சொன்னார் என்னென்று சொன்னால், நாங்கள் சிந்திக்கின்றோம் இஹ்லாஸாக, இறைவன் அருள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கே இருக்கின்ற தனவந்தர்கள் இருக்கின்றீர்கள், அவர்கள் எங்களுக்கு உரமூட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இருக்கின்ற நிர்வாக சபை இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக வந்து என்னென்ன திட்டங்களை நாங்கள் தீட்டுகின்றோமோ அதற்கு இறைவன் உதவியினால் எங்களுக்கான பங்களிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு வழங்கி கொண்டிருக்கின்ற இனி வருங்காலங்களில் எங்களுக்கு உதவி செய்கின்ற உங்கள் அனைவரது ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் இறைவன் அருள் புரிவான். ஒரு மனிதன் தனக்கிட்ட இருக்கின்ற பணத்தினை செலவு செய்தால் அவன் பல விடயங்களை கண்டுகொள்வான். இதை நான் அடிக்கடி கேட்குற ஒரு வசனம் ஆட்டுன்னா, நான் இருக்கின்றார் ஐபிஹெச் கேம்பஸின் ஜிஓ ஹமீட் அலி அவர்கள், எனக்கு மைத்துனர். அவர் அடிக்கடி சொல்லுவார், மச்சான் காசை கொடுக்கலாம், எவ்வளோக்கும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லுவார். எப்படி சொன்னால் சொல்ல கொடுக்க கொடுக்க தனக்கான வருமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் யதார்த்தம். ஆகவே உங்களது நிதி மாத்திரமல்லாமல் உங்களது உடல் உழைப்பு, உங்களது நேரங்களை இந்த உம்மு தர்தா மகளிர் அரபு கல்லூரி கிழக்கு பகுதியில் இருக்கின்ற இந்த மகளிர் கல்லூரிக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தியாகம் செய்தால் இறைவனின் உதவியினால் பல மாணவிகளை நாங்கள் வெளிநாட்டில் பட்டப்படிப்புக்காக அனுப்புவதற்காக நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு இறைவன் அருள் புரிவான் என கேட்டு, இன்று நீங்கள் அனைவரும் உங்களது நேரத்தினை ஒதுக்கி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள்.
நோன்பு திறக்கின்ற நேரம், துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம். ஆகவே உங்களது துவாக்களை நீங்கள் இணைத்துக் கொள்வதன் மூலம் மாத்திரமல்லாமல் இந்த கல்லூரிக்கும் நீங்கள் உங்களது துவாக்களை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டு இந்த நன்றியுரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பெருமளவில் எங்களது நிகழ்வுகள் முடிவடைந்து விட்டன. நோன்பு திறப்பதற்கு இன்னும் சில வினாடிகள் எஞ்சியிருக்கின்றன. இந்த வேளையில் எங்களது அழைப்பை மதித்து நாங்கள் அழைப்பு விடுத்த எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். அதற்கு அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்கிறோம். ரமலான் சிந்தனையாக ஒரு சிறிய ஹதீஸை சொல்லி சபையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் 2 கேள்விகளை கேட்டார். முதலாவது கேள்வி, மனிதர்களில் மிகவும் சிறந்தவர், மனிதர்களில் மிகவும் சிறந்தவர் யார் என்று கேட்டார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அன்ஃபஉஹும் லின்னாசி, மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள் யாரெனில் மனிதர்களுக்கு மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய மனிதர். நான் வாழ்கிறேன், என்னால் ஒரு பிற மனிதனுக்கு ஒரு நலவை நாடக்கூடியதாக, ஒரு நல்லதை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்றால் நான் தான் மிகச்சிறந்தவன். மிக முக்கியமான ஒரு நபிமொழி. இரண்டாவது கேள்வி, ஒரு மனிதன் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வணக்க வழிபாடு என்ன என்று கேட்டார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கங்கள், இந்த வணக்கங்களுள் மிகச்சிறந்த வணக்க வழிபாடு எது என்ற கேள்விக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், ஒரு பிற முஸ்லிமின் மனதில் உள்ளத்தில் நீ ஏற்படுத்துகின்ற மகிழ்ச்சி, இதுதான் மிகப்பெரிய வணக்கம். இது சிலருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஒரு ஆளை மகிழ்ச்சி படுத்துறது அவ்வளவு பெரிய வணக்கமா? அந்த ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற இந்த கன்ஃபியூஷனில் இருந்து, அதாவது இந்த மயக்கமான நிலையை போக்கும் முகமாக அந்த இதை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சில விடயங்களை, ஒரு மனிதனை எப்படி நீ மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்பதை விளங்கப்படுத்திய விதம் அற்புதமானது. சொன்னார்கள், ஒன்று, ஒரு பசித்த மனிதனுக்கு நீ உணவளிப்பது, அல்லது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டத்தை துடைப்பது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதுதான் மெசேஜ், மிக முக்கியமான செய்தி. உனது ஒரு சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக நீ புறப்பட்டு செல்வது, இதோ இந்த பள்ளிவாசலிலே, மஸ்ஜிது நபவியை காட்டி சொல்லுகிறார்கள், இந்த பள்ளிவாசலிலே ஒரு மாத காலம் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது, விருப்பமானது எனக்கு என்று சொன்னார்கள். சகோதரர்களை, இஅ்திகாஃபுடைய வணக்கம் வணக்கங்களின் கூடாரம் என்று சொல்லலாம். இப்ப நாங்கள் எல்லாரும் இஅ்திகாஃப் இருக்கிற காலம், இஅ்திகாஃப் இருக்கின்ற மனிதன் பெரும்பாலும் பள்ளி வாயல்களில் இருக்கிறான். இஅ்திகாஃப் நோன்புடைய காலத்தில் இஅ்திகாஃப் ஒரு முக்கியமான அமல், நோன்பாளியாக இருக்கிறான். பள்ளி வாயிலில் இருக்கின்ற மனிதன் பரலான சுன்னத்தான தொழுகைகளை அங்கே தொழுகிறான். நோன்பாளியாக இருக்கிறான், எல்லா தொழுகைகளையும் நிறைவேற்றுகிறான், குர்ஆன், திக்ர் என்று அந்த இபாதத்துகளையும் முழுமையாக செய்கிறான். இப்படி வணக்கங்களின் கூடாரமாக இருக்கின்ற இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கத்தை விட
ஒரு பிற மனிதனின் துயர் துடைப்பதற்காக நீ செல்வது இந்த மஸ்ஜிது நபவியிலே யாத்திகாஃப் இருப்பதை விட 30 நாட்கள் யாத்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம். அத்தீனு, இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அத்தீனு அல் முஆமலா. மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? அல் முஆமலா, பிற மனிதர்களோடு பிற ஏனைய படைப்புகளோடு நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதுதான் மார்க்கம். அவ்வளவுதான். அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லா வணக்கம். இந்த அழகிய ரமலான் சிந்தனையை உங்களுக்கு விடுத்து அதில் ஒன்று சேர்ந்த கூட்டம் தான் இது. எங்களை உம்மு தர்தாக்கு இந்த மதரசாவுக்கு உதவி செய்கிறார்கள். நாங்கள் காசை பற்றி மட்டும் கதைக்கல, பல வழிகளிலும் பல வழிகாட்டல்கள், நெறிப்படுத்தல்கள். உதவி செய்கின்றவர்கள் இந்த நல்ல நோக்கத்தில் உதவி செய்கின்றவர்கள் தான். பேருக்கு புகழுக்கு உதவி செய்கிறதுக்கு வேற நிறைய இடங்கள் இருக்கு. இங்கே செஞ்சா ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியா. ஆனால் இதனை தேடி விரும்பி வந்து செய்கின்றவர்கள் இங்கே பலர் இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு சகோதரை நான் காரணம் ரிலா ஹாபிஸ், அவரை கட்டாயம் சொல்லணும். ஏனண்டா இந்த ஃபெமி ஹாஜி அவர் தான் இந்த 2வது தளத்தை எங்களுக்கு முடித்து தந்தாரண்டு நான் உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். அதாவது கணிசமான வேலைகள் அவர் பொறுப்பேற்று செஞ்சார். முழுமையாக அவர் செய்யலை, கணிசமான வேலைகளை செஞ்சார். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரிலா ஹாபிஸ். அவரை தான் நாங்கள் தொடர்பு கொண்டோம், அவர்கிட்ட தான் கதைச்சோம். உண்மையிலே அவர் நிறைய கஷ்டப்பட்டார். தொடர்ச்சியாக இங்கே வந்தார், நின்றார், பார்த்தார். அல்லாஹு தாலா அந்த ஃபெமி ஹாஜியாருக்கும் அழைப்பு கொடுத்தோம், அவர் விரல்ல. அல்லாஹு தாலா அவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, இன்ஷா அல்லாஹ் இஃப்தாருடைய நேரம் இன்னும் 15-16 நிமிடங்கள் இருக்கிறது. ஆண்களுக்கு கீழ்த்தளத்தில் இஃப்தாருடைய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் இதே இடத்தில் அவர்களது இஃப்தாரை செய்து கொள்ளலாம். இஃப்தாருடைய நேரம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம். நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிரலை போடுகின்ற பொழுதே இதில் மிக கடுமையாக இருந்தேன். 6 மணியோடு நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிவடைய வேண்டும். 6 மணியிலிருந்து 6:15 இஃப்தார் வரைக்கும் எல்லோரும் அவர்கள் சொந்த அதுக்கார்களில் துஆவில் ஈடுபடுவதற்கான வழியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு அதை சொல்லி இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனை நாங்கள் எல்லோரும் அமல்படுத்துவோம். எல்லோரும் கீழ்த்தளத்திற்கு, ஆண்கள் கீழ்த்தளத்திற்கு சென்று திக்ரோடு துஆவோடு இந்த நிகழ்வை நாம் அலங்கரிப்போம் என்று கூறி கஃபாரத்துல் மஜ்லிஸோடு இதனை முடிவு செய்து கொள்வோம். சுப்ஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக அல்லாஹும்ம வ அதூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.